இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். நல்ல ஜூஸியாக சாப்பிட நல்லா சாஃப்டாக அந்த சிக்கன் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மேரினேட் பண்ணி சிக்கனை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், அதாவது எலும்பு இல்லாத சிக்கன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ். உங்கள்கிட்ட என்ன சோயா சாஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிப்போம். இப்போ இது எல்லாமே நாம் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே சிக்கன் கூட சேர்ற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. கை வச்சோ நீங்கள் கலந்து விடலாம். எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம். 15 நிமிஷம் கழித்து இது போல் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறேன், அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்படி சாப்பிடவே நமக்கு இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதில் சேர்க்கும் போது இன்னுமே அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் பொடியாக நறுக்குனது, இந்த வெங்காயத்தால் கீழே இருக்க அந்த வெங்காய பகுதியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது குடமிளகாய், 1/4 கப் பச்சை குடமிளகாயும் 1/4 கப்பு சிகப்பு குடமிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சாஸ் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அதான் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்க்குறேன். இப்போ நாம் தண்ணீர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு நல்லா அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் இப்போ தெரியும். இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிப்போம். அவ்வளோவே நம்ம ஊற்ற போகிறதில்ல, சும்மா 2 டீஸ்பூன் அந்த கரைசலை மட்டும் இதில் சேர்த்துப்போம். அப்போ தான் அந்த சிக்கனோட லைட் கோட்டிங்கோட அது சூப்பராக இருக்கும் சாப்பிட நமக்கு. இப்போ அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்து 2 நிமிஷம் போல் நம்ம சேர்த்தா போல் நம்ம குக் பண்ணணும். சாஸ் கூட சிக்கனையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக மெலிசாக கட் பண்ண இஞ்சியும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாலையும் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவரோடு சாப்பிட. இப்போ நம்மளுடைய சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.